العالمين والعاقبة للمتقين والصلاة وصحبه أجمعين فيا أيها الناس أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله من அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கணித்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை குறுகிய ஒரு வாழ்க்கையாக இருக்கு. குறுகிய ஒரு கால வாழ்க்கை, நாங்க மௌத்துக்கு ரெடி ஆகணும். அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை அல்லாஹ்க்கு பொருத்தமாக அமைக்கிறதுக்கு தான் அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டத்துக்கு நபிமார்கள் அனுப்பினான். அந்த நபிமார்களுக்கு வழி காட்டுவதற்காக வேண்டி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது இந்த குர்ஆனுடைய வேதம். குர்ஆன் எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டு கொண்டு போகுது. ஜாஹிலியா மக்கள், இருட்டுல வாழ்ந்தவங்க, ஷிர்கோட இருந்தவங்க, இந்த சஹாபா என்ற பெயரை கொடுத்தது இந்த குர்ஆன் தான். குர்ஆன் வழிகாட்டிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கிறதுக்கு முன்னால ஒரு உபதேசம் பண்ணினாங்க. அதுல முக்கியமாக சொன்னது தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன், நீங்க பின்பற்றும் காலம் எல்லாம் வழி தவறி போக மாட்டீங்க. ஒன்று குர்ஆன், இரண்டாவது சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டையும் வாழ்க்கையில் எடுத்து நடங்கோன்னு சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சட்டங்களை பேசியிருக்கிறான். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானம் எப்படி இருக்கும் என்று பேசியிருக்கிறான். சுவர்க்கம் நரகம் எப்படி இருக்கும் என்று பேசியிருக்கிறான். இத மாதிரி இந்த குர்ஆன்ல நபிமார்களுடைய வரலாறு பேசப்பட்டிருக்குது. ஏனைய சில கூட்டங்கள் அழிக்கப்பட்ட வரலாறுகள் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அதே குர்ஆன்ல அல்லாஹ் நற்குணங்களை பத்தி பேசி இதன் பக்கம் போங்கோ என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதே குர்ஆன்ல அல்லாஹ் கெட்ட குணம், தீய குணங்களை தவிர்த்து கொள்ளுங்கோ, அதை விட்டு விலகி நடங்கோ, அதுல ஈடுபட்டீங்கன்னா தண்டனை இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டி, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை இல்லாமல் ஆக்கணும். அதுல முக்கியமான ஒன்றுதான் எங்கட உடல்ல முக்கியமான ஒரு உறுப்பு இருக்குது. அந்த உறுப்பு எங்கட நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும். அந்த உறுப்பால ஒரு மனிதன் நன்மைகளை சம்பாதிச்சு சுவர்க்கம் போக மேலும், அதே உறுப்பால ஒரு மனிதன் பாவத்தை செஞ்சிட்டு நரகத்துக்கு போக மேலும். அந்த உறுப்பு தான் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சின்ன ஒரு உறுப்பு, இந்த நாவு. இந்த குத்துபாட தலைப்பு இந்த நாவினால் வரக்கூடிய விபரீதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட மஜ்லிஸ்ல இருக்கும் போது பல தடவைகள் நாவ பத்தி பேசியிருக்கிறார்கள். நாவ பேணிக் கொள்ளுங்கோ, நாவ கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கோ. குஃப அலைக ஹாதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த நாவ பத்தி பேசினான். நாவினால விபரீதம் கூட, நலவை எடுப்பது மாதிரி பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு லேசான ஒரு உறுப்பு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதர் 5 நேரமும் தொழுகிறார், ஜக்காத்தையும் கொடுக்கிறார், நோன்பையும் பிடிக்கிறாரு, ஹஜ்ஜையும் செஞ்சிருக்கிறாரு, பல வருடம் வாழ்றாரு. அவர் அந்த வாழக்கூடிய வருடம் அனைத்திலையும் எல்லா இபாதத்தையும் பெர்ஃபெக்ட்டா செய்கிறார். எல்லா அமலும் அவர்கிட்ட கிளியர் ஆயிக்குது. ஆனா அதே மனிதர், அவ்வளோ நன்மையை சம்பாதிச்ச மனிதர், ஒரு 2-3 நிமிடம் அல்லாஹ்க்கு ஷிர்க வச்சிட்டாருண்டா, முன்னால செஞ்ச 50 வருடமா 60 வருடமா எல்லா நன்மையும் டிலீட் ஆகிரும். அந்த ஷிர்கால ஒரு 2-3 நிமிடம் செய்யக்கூடிய அந்த ஷிர்கால முன்னால செஞ்ச அவ்வளவு நன்மையும் அல்லாஹ் டிலீட் பண்ணிடுவான். எங்கட போன்லயோ எங்கட கம்ப்யூட்டர்லயோ டிலீட் பண்ணினா ரிஸ்கல் பீனுக்கு போனா எடுத்து அண்டு பண்ணினா வந்துடும். ஆனா இதை டிலீட் பண்ணினா அல்லாஹ்
திருப்பாங்க, கொடுக்கிறது இல்ல. ஷிர்க வச்சுட்டான், திரும்ப ஸ்டார்ட் ஆகும் அமல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஷிர்கால எங்கட நன்மைகள் அளிக்கப்படும். அதே மாதிரி இந்த நாவிக்குதே, இந்த நாவினால நாங்க செய்யற நன்மைகள் எல்லாம் அளிக்கப்படும். இந்த நாவு எதெல்லாம் பாவத்தை செய்தோ எங்கட நன்மைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் டிலீட் பண்ணிடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, டிலீட் பண்ணினா நாங்க நன்மையை இழந்த நிலையில இருப்போம். உலகத்தில் எப்படியோ வாழ்றோம், எங்கட நாவால என்ன நடக்குதுன்னு முதலாவது ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும். நான் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறேன், என்ற நாவினால எதை பேசினேன், இந்த நாக்கை எதுக்கு யூஸ் பண்ணினேன். ஒவ்வொருத்தரும் தனியா இருந்து முஹாசபா பண்ணுங்க. சில சஹாபாக்கள் அழுவாங்க, சில சஹாபாக்கள் கல்ல போட்ட வரலாறு பேசப்படுகிறது. ஏன்? நாவை கண்ட்ரோல் பண்ண. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அத்ததுரூன மனில் முஃப்லிஸ், பங்களோர்காரன் யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், மல்லா திர்ஹம வலா மதா, சொத்து செல்வம் எல்லாத்தையும் இழந்தவன் தான் பங்களோர்காரன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃப்லிசு மின் உம்மதி, இந்த சமூகத்தில் பங்களோர்காரன் யாரு தெரியுமா? மறுமை நாள் வருவார், அவரு பிஸலாத்தின், தொழுகையோட வருவார், தொழுத நன்மையோட நிற்பார். வசியாமின், நோம்ப பிடிச்ச நன்மையோட நிற்பார். வஸகாத்தின், ஜகாத்தை சரியா கொடுத்திருப்பார். எல்லா நன்மையும் இங்கிட்டு கிளியர் ஆயிக்கும். ஆனா அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவ பத்தி ஒரு விஷயத்தை சொல்றாங்க, கத் ஷதமஹாதா, இன்னின்ன மனிதருக்கு இவர் ஏசியிருப்பார், இன்னின்ன மனிதர் சொத்தை அபகரிச்சிருப்பார், இன்னின்ன மனிதருக்கு அடிச்சிருப்பார். இதனால இவர் யாருக்கு ஏசினாரோ இந்த நாவை யூஸ் பண்ணி ஏசிருக்கிறார். இந்த நாவால செஞ்ச பாவத்தை பாருங்க, அவர் அவ்வளவு செஞ்ச அமலையும் அல்லாஹ் இவருடைய நாவினால செஞ்ச பாவத்தால அவருக்கு மாத்தி இவருடைய பாவத்தை அங்க கொடுக்கப்படும். நன்மையை இழந்த பங்களோர்காரன். இந்த நிலைமை எங்களை யாருக்கும் வரக்கூடாது. அதுக்கு பிறகு அந்த ஹதீஸ்ல வருகிறது, சும்ம துரிஹ ஃபின்னார், அல்லாஹ் அந்த மனிதரை நரகத்துல தூக்கி எறிவான். இது முக்கியமாக ஒன்று, எங்களுடைய நாவினால பாவம் செய்யக்கூடாது. நாவினால வரக்கூடிய பாவம் எங்கட வாழ்க்கையை லொஸ்டாக்கும், நன்மையை இழக்க செய்யும். கபர் இருட்டற இத பிரகாசிக்க வைக்கிறது எங்கட நல்லமல்கள். மஹ்ஷருடைய மைதானம் எல்லாரும் கீழே பார்த்து கொண்டிருப்போம். எனக்கு என்ன நிலைமை, என்ற நிலைமை என்ன, எந்த கரத்துல பட்டோல எதை வச்சு, எங்கட நன்மையை வச்சு நன்மை தேடி ஓடுவார்கள். இந்த நிலைமைகளுக்கு வரக்கூடாது. நன்மையை இழந்த பங்களோட் அங்கதான் ஆகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால நாங்க எங்களுடைய நாவை கண்ட்ரோல் பண்ணணும். எவ்வளவு அடக்கேலுமோ அவ்வளவு அடக்கணும். உண்மையான மூமின் யாரு தெரியுமா? மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மர்மையையும் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவன், ஃபல்யகுல் கைரன், நல்லத பேசட்டும், அவ் லியஸ்முத், அல்லது மௌனமாக இருக்கட்டும். நபி அவர்கள் லேசாக சொன்ன ஒரு ஹதீஸ், நல்லத பேசுங்க. அல் கலிமத்து தய்யிபா சதகா, உங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தை சதகா. குர்ஆன் ஓதுங்க, நன்மையை ஈட்டி வருகிறது இந்த நாவினால. தாவத்தை கொடுங்க, தொழுகையை பத்தி பேசுங்க, நல்லதை ஏவுங்க. இது நாவினால செய்யற அமல்கள், நன்மையை இழுத்து வருகிறது சதகா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதால இந்த குத்பா ஒன்று செஞ்சார்கள். அதுல சொன்ன முக்கியமான ஒரு விடயம் தான், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராபக்கும் அலைக்கும் ஹராம். உங்களுடைய ரத்தங்கள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய மானங்கள், இதெல்லாம் பாதுகாக்கப்படணும். மானத்தை பங்கப்படுத்துவது இது ஹராம், தடுக்கப்பட்ட ஒன்று. இது ஒரு வழி எங்களுடைய நாவினால செய்றோம். மற்றவன் அவமானப்படுத்துறது நாவினால நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், ஆரம்பத்திலே சொன்னேன், ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன், பின்பற்றும் காலம் எல்லாம் வழி தவற மாட்டீங்க. நபியுடைய ஹதீஸுக்கு மாறு செய்றோம். மற்றவன் மானத்துல கை வைக்கிறது ஆக பெரிய பாவம்.
பாதுகாக்க சொல்லிதான் மார்க்கம் சொல்லுது. இந்த நாவினால நல்லதை மட்டும் பேசுங்கோ, மற்றவனை அவமானப்படுத்துறதுக்கு இந்த நாவை யூஸ் பண்ண வானம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று மீடியாக்கள் வந்திருக்குது. மீடியாவால இன்னைக்கு நாங்கள நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய செய்தி இங்கிட்டால எடுத்து அங்கிட்டால பாஸ் பண்ணி விட்டுரு. இந்த வேலையை செய்யறோம், முன்பின் பார்க்கிறது இல்ல, சரிப்பில பார்க்கிறது இல்ல. நாங்க எங்களுக்கு பேஸ்புக்க கிரியேட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் மீடியாவோட சம்பந்தப்பட்டு கிரியேட் பண்ணலுமோ செஞ்சு வச்சு கொண்டிருக்கிறோம். ஒன்று எங்கட பெயர்ல இல்லாட்டி இன்னொருத்தர பெயர்ல செஞ்சு வச்சு கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் இன்றைக்கு எங்களால நடந்து கொண்டிருக்கிறது, ரன் ஆகி கொண்டிருக்கிறது. இதுக்குள்ளால எங்களுக்கு நாங்க யாரெல்லாம் விரும்புறோமோ அவங்களுக்கு லைக் பண்றோம், அவரை பத்தி நல்லதை பேசுறோம். யாரெல்லாம் நாங்க விருப்பம் இல்லாம இருக்கிறோம் எங்களுக்கு அவருடைய ஒரு பிக்சரை வச்சுட்டு அவமானப்படுத்துறது, இதுக்கு பயன்படுத்துறது இன்னைக்கு மீடியாவாக இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மற்றவனுடைய மானத்துல கை வைக்க வானம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஹராம். இன்றைக்கு வச்சிட்டோம்டா, எங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர், அவரை பத்தி இன்றைக்கு சிலவங்க ஒருத்தரை பிடிக்கல, வேற ஒருத்தர பொடிய வச்சு வேற தலைய வச்சு எட் பண்ணி விட்டுற. இது தஸ்வீர் என்று சொல்லுவாங்க. இது ஹராம் மார்க்கத்தில். வேறொரு பொடியை தூக்கி இங்க எடுத்து மற்றவன் தலையை தூக்கி அங்க வச்சு அவரை பத்தி கமெண்ட் பண்ணி விட்டுறது. அவர் அந்த போட்டோவை பார்த்தாருண்டா அவர் கவலைப்படுவார், அழுவாரு. அவன் ஷேர் பண்ணினானோ முழு பாவம் அவனுக்கு போகுது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் ஷேர் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 2 லட்சம் 3 லட்சம் பேர் அதை பார்த்துட்டாங்க. உரியவர்கிட்ட போயிட்டு இவர் மன்னிப்பு கேட்கணும். கேட்டும் அவர் மன்னிச்சுட்டாருண்டா அங்க 2-3 லட்சம் பேர் பார்த்தாங்களே, இவங்களுக்கு இவர் என்ன பதில் சொல்றது? அதை எப்படி வாபஸ் வாங்குறது? அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மீடியா செய்யற வேலை மற்றவன் மானத்தை லேசாக மோசமாக கூடிய ஒரு வழியை எங்களுக்கு கையில தந்தீங்க. நாங்க முன்பின் பார்க்கிறது இல்லை. இதை ஏன் சொல்றேன்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாவினால வரக்கூடிய விபரீதத்துல முக்கியமான ஒன்றுதான் புறம் பேசுறது. புறம் பேசுறது மல் கீபா. புறம் என்றால் என்னன்னு தெரியுமா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள்ட்ட. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ذிக்ருக அகாக மா யக்ரா. நீங்க உங்களோட சகோதரனை பத்தி அவர் இல்லாத நேரத்தில் அவரை பத்தி பேசுறது புறம். நாங்க பேசுறது அவர்கிட்ட இல்லாட்டியுமா, அவர்கிட்ட இல்லாதத பேசுறீங்களா இட்டு கட்டுறீங்க, அவர்கிட்ட ஈக்கிறது பேசுறீங்களா கீபத் புறம் பேசுறீங்க, அவருடைய இறைச்ச தின்றீங்க. இந்த ذிக்ருக அகாக என்றதுக்கு முஹத்திஸூன் எழுதுகிறாங்க, இந்த ذிக்ருக்கன்றது எழுத்து வடிவிலையும் வரும். அதுதான் இன்னைக்கு மீடியால இப்ப ஆரம்பத்துல சொன்னது. எழுத்து வடிவிலையும் வரும், சைக்கிளையும் வரும். சைக்கிளை செய்யறது இதுவும் அதுல வரும். ஒத்தரை பத்தி 2-4-5 பேர் சேர்ந்து பேசுறதும் வரும். இது எல்லாத்தையும் அடக்கினது தான் ذிக்ருக அகாக பிமா மா யக்ரா. சகோதரன் என்னைய பத்தி பேசிட்டாங்களா, கவலைப்பட்டாரு, அவர் அநியாயம் செய்யப்பட்டவர். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்றவருடைய மானம் பாதுகாக்கப்படணும். குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் ஹுஜராத் எடுங்கோ, ஆதாப் ஒழுக்கங்களை பேசுது, அக்லாக்க பேசுது. அந்த சூரா அதுல பேசுறதுல வலா தஜஸ்ஸசு, ஒத்தர குறைகளை துருவி துருவி ஆராய வானம். சிலவங்களுடைய வேலையே அதுதான். மற்றவன் என்ன செய்யறான்? குறைய தேடுறது, நல்லதை பார்க்கிறது இல்ல, குறைய தேடி தேடி அவருடைய குறைய சேர்க்கிறார். ஒரு பக்கெட்டுக்கு சேர்க்கிறாரு, மஸ்பலா மாறி சேர்த்து சேர்த்து இவர் அதை ஒன்று மீடியால பரப்புறாரு, இல்லாட்டி எல்லாரோடையும் கதைச்சு கொண்டிருக்கிற டைம்ல புறமாக வெளியிட்டாரு. இந்த வேலை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி குறைகளை ஆராய வானம். நீங்க ஆராய்ஞ்சீங்க, அல்லாஹ் உங்களோட குறைகளை வீட்டுக்குள்ளாலே உங்களை கேவலப்படுத்துவாங்க. அது இருக்குது. வலா தஜஸ்ஸசுன்னு குர்ஆன் சொல்லுது. அதோட இன்னொரு வசனத்தை சொல்லுது, வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசவானம்.
குறைய தேடி நீங்க புறம் பேசுவீங்க. குறைய தேடிட்டு வராங்க பெண்கள்டா, வீட்டுல செட்டியில உட்கார்ந்தா 4-5 பேர் சேர்ந்தா ஊரே களை எடுத்துருவான். வீட்டுக்கு யாரு வாராங்களோ உங்களோட மனைவி மாட்ட சொல்லணும். ஆனா பாவத்தை பேச சொல்லி மார்க்கம் சொல்லல. வலா யக்தப் பாதுக்கும் பாலா, உங்களில் சிலர் சிலரை பத்தி புறம் பேசவான. இல்லாதது பொல்லாதது சொல்லுது இட்டு கட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அங்க சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட விபச்சாரம் செய்றாண்டி அந்த கட்டினை இட்டு கட்டி கதஃப் இல்லாதது ஒன்ற சொன்னார்கள். இன்னல் வைக்குது லுஐனு ஃபி துன்யா வல் ஆখিরা. இதை யோசிச்சுக்குவோம். மத்தவனை பத்தி இட்டு கட்டக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இதெல்லாம் செய்யறது இந்த நாக்கால. நரம்பு இல்லதானே, மேல கீழே அசைச்சு பேசிக்கொண்டே குஃப அலைக ஹாதா, இத கண்ட்ரோல் பண்ணி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ லஹபுக்கும் அவருடைய கரமும் நாசமாகட்டும், நாசமாகட்டும் என்று அல்லாஹ் ஸ்டார்ட் பண்றான். இது ஒரு சூரா. இரண்டாவது சூரா சூரத்துல் முத்தஃபிஃபீன். வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்றவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இது இரண்டாவது சூரா. அது பொறுமை பேசுறானே அத்தானு ஃபின்னாஸ், இதுதான் ஹுமஸா. இந்த வேலை செய்றவன் மீது நாசம் உண்டாகட்டும், இது நாவினால நடக்குது. இரண்டாவது லுமஸா. இத சொல்றாரு அல்லதி யாக்குலு லுஹூமன் நாஸ், மக்களுடைய சொல்லிட்டாங்க யா ரசூலல்லாஹ் சஃபியா கதா வகதா, இந்த பாருங்க இப்படி இப்படி இருக்கிறார். நாங்க ஒத்தர பார்த்து போறான், கட்டையன் போறான், நெட்டையன் போறான், உடுப்ப பாரு புறம் தானி முன்னால வெட்டி அதை இறைச்ச தந்த சாப்பிடுவோமா? இல்ல. ஆனா மறைமுகமாக நாங்க பேசுறது அவர் இறைச்ச சாப்பிடுறது. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமையினால் என்ன தண்டனை? இந்த நாவினால புறம் பேசினா இதெல்லாம் கேட்கிறோம். அதுல ஒரு தண்டனை சொன்னார். அந்த நகங்கள் மின் நுஹாசின், செம்பிலான நகங்கள். இதனால என்ன செஞ்சாங்க? கிட்னியா அங்க போங்க, இப்படி யூனிட்டா பிரிச்சுக்கிறது மாதிரி ஸ்பெஷல் தண்டனை. தொழாதவனுக்கு வட்டி எடுத்தவனுக்கு ஸ்பெஷல் தண்டனை. இதெல்லாம் தனித்தனி யூனிட். இதுல பாருங்க, புறம் பேசுறவனுக்கு எந்த தண்டனை? அல்லதீன யாக்குலூன லுஹூமன் நாஸ், மக்களை பத்தி இல்லாதது பொல்லாதது புறம் பேசுறான், இவங்களுக்கு தண்டனை. இரண்டாவது சொன்னார்கள் வயகஊன ஃபீ அஅராதிஹிம், மக்களுடைய மானத்தில விளையாடினவர்கள், மக்களை பத்தி மோசமான பிக்சரை வெளியே கொண்டு போட்டு சேர்த்தவர்கள், இவங்களுக்கும் இந்த தண்டனை தான் மறுமையில கிடைக்கிற தண்டனை. இங்க முன்சப்ல தொலைலும் ஒரு தாயாய் கேளும், எவ்வளவு மக்களுக்கு காட்டலும் நாங்க அமல் செய்யறோம், பணக்காரனை கேளும், ஜகாத் கொடுக்கலும். இந்த நாவினால செய்யற பாவத்துல எல்லாம் அழிக்கப்படுகிறது, டிலீட் ஆகுது. நன்மையா இருந்த பங்களோட் மறுமையில இந்த தண்டனை ஒத்தனை இட்டு கட்டிட்டோம். துன்யாலையும் சாபம், ஆகிராவிலையும் சாபம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாவினால நல்லதுக்கு பாவிச்சோம், அல்லாஹ் அந்தஸ்தை கூட்டுறான். நல்லதுக்கு பாவிக்கணும். அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில நல்லதை பேசுறோம்டா, மக்கள் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட நல்ல ஒரு இடம் இருக்குது. அல்லாஹ் அந்தஸ்தை கூட்டுறான். ஹதீஸ பாருங்க, வைனல் அப்த லா யதகல்லமு பில் கலிமா, இன்னல் அப்த லா யதகல்லமு பிகலிமத்தின் மின் ரிضوانில்லாஹ். அல்லாஹ்க்கு பொருத்தமான வார்த்தையை யாரு மக்களோட பேசுறாங்களோ நல்லதை மட்டும் பேசுறாரு, அல்லாஹ் அவருக்கு அந்தஸ்தை கூட்டிக் கொண்டே போறான். யர்ஃபஉஹு அல்லாஹு பிஹா தரஜாத், அந்தஸ்து கூட்டிக் கொண்டே போகுது. நல்லதை மட்டும் பேசணும். பாவம் நடக்குது, தடுக்கிறதுக்கு நாம பயன்படுத்தணும். தொழும்படி ஏவரத்துக்கு நாம பயன்படுத்தணும். இஸ்லாத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க நாம பயன்படுத்தணும். நல்லதுக்கு பாவிப்போம். அதே மாதிரி அல்லாஹ்க்கு பொருத்தம் இல்ல, அல்லாஹ் வெறுக்கிறான், அல்லாஹ்வோட கோபம் வருகிறது, அதுக்கு இந்த நாம பயன்படுத்துறோமா? புறம் பேசுறது, இட்டு கட்டுறது, கோல் சொல்றது, இது எல்லாம் இதுல வருகிறது. இதுக்கெல்லாம் பயன்படுத்துறான்டா. ஹதீஸ்ல இருக்குது, அல்லாஹ் யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம், அந்த செயலால இவனை தூக்கி நரகத்துல போடுறான். எவ்வளவு அமலோட போவார் கபருக்கு, கபருக்கு போவாரு. இங்க நாங்க அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்னு துஆ, இவர் செஞ்ச பாவம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல்,
ஒன்று ரகீப் எழுதுறார், இல்லாட்டி அதீத் எழுதி கொண்டிருக்கிறார். எல்லாம் மார்க் பண்ணப்பட்டு கொண்டு போகுது. அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசான வ ஷஃபதைன். அவனுக்கு கண்ணை கொடுக்கலையா? எல்லாத்தையும் பார்க்கிறான் தானே. நாம கொடுக்கலையா? அல்லாஹ் கேட்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதர் வாரார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஃபுலானா, இந்த பொம்புளைக்கிறாவ, இந்த பொம்புளை அதிகமாக தொழுகிறாள், அதிகமாக நோன்பு பிடிக்கிறாள், அதிகமாக சதகா கொடுக்கிறாள், எல்லா நல்ல அமல்களும் இருக்குது. غير انها تؤذي جيرانها بلسانها. அவ செய்யற ஒரு மோசமான வேலைக்கு யா ரசூலல்லாஹ், அவருடைய நாவால பக்கத்து வீட்டுக்காரனை நிம்மதியா வாழ விட்டா இல்ல, ஒரே ஏசி கொண்டிருக்கிறா, அவனுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறா நாவினாலே. இவட நிலைமை என்ன யா ரசூலல்லாஹ்? நபி அவங்க எடுத்ததோட சொன்னாங்க, ஹிய ஃபின்னார், அவ எங்க நரகத்தில் இருப்பா. தொழுது வேலை இல்ல, நாம பிடிச்சி வேலை இல்ல, நாம ஒழுங்க பாவிக்காட்டி, நாம கண்ட்ரோல் பண்ணாட்டி, சின்ன ஒரு துண்டுதான், ஒரு சததான், இதால நரகம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னாங்க. முஆத் ரலி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்துக்கு என்னைய கொண்டு போகக்கூடிய அமல்கள் எது என்று கேட்டதோடு சொன்னார்கள், அல் ஈமான், ஈமான பத்தி பேசினார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கோ மறுமையினால, அதே அந்த லைனை பேசிட்டு சொன்னார்கள், தொழுங்கோ, இரவு நேர தொழுகையை பத்தி சொன்னார்கள், நோன்பை பத்தி சொன்னார்கள், ஜிஹாத பத்தி சொன்னார்கள். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு, அல்லா உக்பிருக்க பிமிலாக்கி தாலிக குல்லி, இது எல்லாத்தையும் சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவா, இதை பேணினீங்கடா அந்த நன்மை எல்லாம் பாதுகாக்கப்படும், இதுல ஓட்ட விட்டீங்கடா அங்க எல்லாம் அழிஞ்சிரும். சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா, இந்த நாக்க கண்ட்ரோல் பண்ணுங்கடா, இவ்வளவு அமலிக்குது, சுவர்க்கத்துல கொண்டு போயிட்டு சேர்த்து இத பாதுகாருங்கடா. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நரகத்துல நாங்க பேசுறதால நரகத்துல போடுவானா? சொன்னார்கள், வஹல் யகுபன்னா ஸஃபின்னார் அலா வுஜூஹிஹிம் இல்லா ஹஸாயிது அல்சினதிஹிம். அவங்களுடைய நாவினால சம்பாதிக்கக்கூடிய பாவங்களால அல்லாஹ் முகம் குப்பர இழுத்து நரகத்துல வீசுவான். எல்லாரையும் முகம் குப்பர இழுத்து நரகத்துல போட்டுறல, தூக்கி வீச சொல்லிதான் வந்தீங்க. ஆனா முகம் குப்பர இழுத்து போட்டாண்டா, நாவினால பாவத்தை சம்பாதிச்சோமா, அந்த அக்கவுண்ட் அப்படியே இருக்கும், அதை வச்சு அல்லாஹ் நரகத்துல வீசுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். வாலிபர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், நாங்க எல்லாரும் சேர்ந்து நாக்க கண்ட்ரோல் பண்ணுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுல இன்னொரு பகுதி தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 2 கபர் அதை கடந்து போறாங்க. அந்த கபரை கடந்து போற டைம்ல அந்த 2 கபரும் வேதனை செய்யப்பட்டு கொண்டீங்க. சொன்னார்கள், இந்த 2 கபரும் வேதனை செய்யப்படுகிறது. அல்லாஹ் நபிக்கு காட்டினது, கபருடைய வேதனைகளுக்கு விளங்காது, ஜின்னுக்கு மனிதனுக்கு அல்லாஹ் காட்டல, நபிக்கு அல்லாஹ் காட்டினான். சொன்னார்கள், இந்த 2 கபரும் வேதனை செய்யப்படுகிறது, மரக்கிளை எடுங்கோ என்று சொல்லி அந்த மரக்கிளை நட்டினாங்க. ஏன்? வேதனை குறையறதுக்கு சொன்னார்கள். அந்த 2 பேரும் ஒருத்தர் யாரு தெரியுமா? ஒழுங்கா பாத்ரூம் போயிட்டு யூரின் பண்ணிட்டு ஒழுங்கா கழுகாம வரவன், ஒழுங்கா கிளீன் பண்ணாம வரவன். 2வது சொன்னார்கள், அந்நமீமா, கோல் சொல்லி திரிகிறவன், புறம் பேசி திரிகிறவன். இவங்களுக்கு கபருடைய வேதனை ஸ்டார்ட். புறம் பேசுறோமா, கோல் சொல்றோமா, கபருடைய வேதனை ஸ்டார்ட் ஆகிரும். அது யாருக்கும் பார்க்கலா, அடக்கிட்டு வந்துருவோம். அவரும் அவருடைய அமலும் தான் கபர்ல. லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், சுவர்க்கத்துக்கு போகல யாருக்கு? நம்மாம், கோல் சொல்லி திரிகிறவனுக்கு. அவங்க இப்படி, இவங்க இப்படி. இது பெண்கள்கிட்ட கூடுதலாகி, வேலை வெட்டி இல்லாத ஆட்கள் இதைத்தான் பேசிக் கொண்டிருப்பான். எடுங்கோ குர்ஆனை ஓதுங்கோ, எடுங்கோ திக்ர் செய்யுங்கோ, துஆ கேளுங்கோ, நல்ல அமல்களை இந்த நாவினால செய்யுங்கோ. ஓஃப் நேரம் கிடைக்கிறா, இந்த பகுதியை பார்ப்போம். ஏ பாவத்தை செய்கிறே, நரகத்தை சம்பாதிக்கிறே, இந்த நாவினால இன்னொரு பாவம் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொய், கீபத், நமீமா, கோல் சொல்றது, மத்தவன் குறைய ஆராய்றது, மத்தவனை அவமானப்படுத்துறது, இதெல்லாம் நாவினால வரக்கூடிய பாவம். அதுல முக்கியமான ஒன்றுதான் கோல் சொல்லி பொய் சொல்றது, பொய் பேசுறது. பொய் மறுமையினாளுடைய அடையாளம். யக்ஸுருல் கலிப், பொய் அதிகரிக்கும். 2 யாவரிகள் அல்லாஹ் நபி அவங்க சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், உண்மை பேசி
நல்லத உண்மையாக சொல்லி நம்பிக்கையோட வியாபாரம் பண்றவனே சதூக்குன்னு சொல்லப்படுகிறது. உண்மையை தான் பேசுறார் வியாபாரத்தில். நபிமார்களோட மறுமையிலே பார், நல்லத உண்மையா பேசி வியாபாரம் செய்றவர். இன்ன துஜ்ஜார யஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரன், சில வியாபாரிகள் மறுமையில பாவிகளாக எழுப்பப்படுவாங்க. இல்லா மனித்தகா வபர்ர வஸதக, அல்லாஹ் பயந்து நன்மையை செஞ்சு வஸதக உண்மை பேசின வியாபாரிகளை தவிர பொய்ய பேசி வியாபாரம் பண்றார், இவர் பாவியாக எழுப்பப்படுவார். வியாபாரி பொய் சுவர்க்கத்தில் கொண்டு போயிட்டு சேர்க்காது. வையாக்கும் வல் கதிப், பொய்ய உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஃபைனல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், நீங்க பொய் பேசுறீங்களா உங்களை பாவத்துல கொண்டு போயிட்டு சேர்த்திரும். வைனல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், நீங்க செய்யற பாவம் உங்களை நரகத்துல கொண்டு போயிட்டு போட்டும். பொய் நரகத்துல கொண்டு போயிட்டு சேர்த்திரும். நன்மை உண்மை பேசுறது சுவர்க்கத்துல கொண்டு போயிட்டு போடும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பேர் இன்றைக்கு பொய் பேசுறோம். எழுத்து வடிவில பொய், பெயர் குறிப்பதில்ல பொய், கள்ள ஒப்பின பொய், எல்லாத்திலையும் சாட்சி பொய், எல்லா வகையில் எடுத்தாலும் பொய்யாக இருக்குது. சின்ன புள்ள முதல் பெரியாட்கள் வரைக்கும் பொய் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆயிருச்சு. உங்களுக்கு தெரியும் அபு துஜானா என்ற சஹாபி. இந்த சஹாபியோட வாழ்க்கை எடுத்தீங்கடா சிறப்பான ஒரு சஹாபி. இவர் தந்த வீரத்தை காட்டின ஒரு மனிதர் அபு துஜானா. ஹலால் ஹராம பேணின ஒரு சஹாபி. இவருடைய சக்கராத், இவர் மௌத்தாக போறார். மௌத்தாகிற நேரத்தில் இவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது, சிரிச்சு கொண்டிருக்கிறார். இவர்கிட்ட வந்தாங்க, வந்து கேட்டாங்க, யா அபா துஜானா, ஏன் இப்படி இருக்கிறீங்க, வித்தியாசம் உங்களோட முகம், ஏன் என்ன செஞ்சீங்க? சொன்னார்கள், வேறொன்றும் செய்யல, நாக்க பிடிச்சு காட்டினாங்க, நான் இந்த நாக்க கண்ட்ரோல் பண்ணினேன், அதனால் அல்லாஹ் என்னை இந்த நிலைமையில வச்சுக்கிறான். நாவு பாவத்துக்கு பாவிக்கப்படுகிறா, கெட்ட மௌத்து. நாம நல்லதுக்கு பாவிக்கிறீங்களா, கடைசிக்கு களிமான் ஒன்றுகிறே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அத சொல்லிட்டு மௌத்தாகுறோமா சுவர்க்கம். அது கிடைக்கணும்டா. நாக்கு நல்லதுக்கு நனையணும், விக்ருக்கு நனையணும், குர்ஆன் ஓதுறதுல ஈக்கணும், நல்லத சொல்றதுல ஈக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை சொல்லி குத்துபா முடிக்கிறேன். பொய் என்று வார டைம்ல பொய்யர்கள் உலகத்தில் நிறைஞ்சிட்டார்கள். இது கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒன்று. நாங்க அலர்ட் ஆகிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி தான். இன்றைக்கு மீடியாண்டு வார டைம்ல நிறைய பொய்யர்கள் உருவாக்கி ஹேக்கர்ஸ் சொல்லுவோம். இன்றைக்கு ஏமாத்தி பணத்தை சம்பாதிக்கிற நிறைய பேர் உருவாகிட்டான். 3 மாதத்துக்கு முன்னால ஒரு பெண்ட, நீங்க உங்களோட வீடு கட்டணும், எவ்வளவு போகும், எத்தனை மணல் வேணும், எத்தனை மெட்டல் வேணும், கோல்ற கேட்கிறார். அவங்க இவ்வளவு வேணும்னு சொல்றான். வீடு கட்டணும், இவ்வளவு தேவை. சரி, உங்களுக்கு 2 நாளையில 2 மணல் லோட் வரும், ஸ்டார்ட்ல ஒன்று செய்யுங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு 5000 மட்டும் போடுங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு 5000 மட்டும் போடுங்க, அனுப்பி வைக்கிறோம். எங்களுக்கு வரணும் இந்த இடத்துக்கு. இவங்க இந்த சல்லி அக்கௌண்ட்ல போட்டு அந்த நம்பருக்கு போட்டாச்சு, அவங்க சல்லிய பராண்டிட்டாங்க. இது போய் இவங்க திரும்ப கால் பண்ற, எங்க வந்துட்டு 2 நாள் இல்ல 3 நாள் இல்ல, திரும்ப வருகை எடுக்கிறாங்க. லொரி இடையில உடஞ்ச, உங்களுக்கு மெட்டலோட சேர்த்து அனுப்புறோம், இன்னொரு 5000 போடுங்க. இது ஏமாற்றின கேஸ் நடந்தது, இது இன்றைக்கு நடக்குது. அதே மாதிரி போனை ஹேக் பண்றது, இது எல்லாம் இன்றைக்கு நடக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சென்ற ரமதான்ல எத்தனை ஹாஃபிஸ்மார்கள் இருப்பாங்க. இந்த ஹாஃபிஸ்மார்களுக்கு குர்ஆன் காம்படிஷன் சவுதியில வந்திருக்குது, ஒரு லிங்க் கொண்டு வந்துச்சு. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு பிரைஸ் இருக்குது. அந்த பிரைஸ காட்டிட்டு அந்த லிங்க்குக்கு போக சொல்றது. அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாங்க ஹாஃபிஸ்மார், மக்காவுக்கு போகல, இவ்வளவு சல்லி கிடைக்குது. இந்த எண்ணத்துல போடுவாங்க. பொய்யர்கள் நிறைஞ்சிருவார்கள், மறுமை நாள் அடையாளம். இதை கிளிக் பண்ணின ஒரு ஹாஃபிஸ், இதை கிளிக் பண்ணிட்டார். கிளிக் பண்ணின ஒரு ஃபார்ம் ஒன்று வருகிறது. ஏன் நாங்க அலர்ட் ஆகிக்கிறதுக்கு சொல்றேன். இந்த ஃபார்ம் வருகிறது, இந்த ஃபார்மை நிரப்புறாரு. நிரப்பிட்டு வார டைம்ல கீழே நாங்க பாவிக்கிற கீ இருக்குது, இந்த கீ மாதிரி ஒரு போட்டோவை போட்டு உங்களோட போன் பின் நம்பரை போடுங்க.
அந்த போட்டில கலந்து கொள்ள வேண்டாம், இதை போடுங்க. அதை போட்டாரு, இவர் அக்கவுண்ட்ல இதை சல்லி வெட்டுப்பட்டுச்சு. இது இரண்டாவது போய் நடந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மாதிரி நிறைய வேலையை செய்யறாங்க. சிம் இருக்குது, சிம் இது அந்த கம்பெனிக்கு சொந்தம். எங்கட பெயரில் இருந்தா டயலாக்கோ மொபிட்டலோ எது நிற்கிறோமோ அதுக்கு சொந்தம். இதுல சில டிவைசஸ் இருக்குது. இப்ப வாட்ஸ்அப் இதுக்குள்ளால வராது. வாட்ஸ்அப் ஹேக் பண்றது அது தனியான ஒரு சைட்டுக்கு போயிட்டு அதுல சல்லி கேட்டு ஆட்களை எடுக்கிறது, அவங்களோட பிக்சர் எல்லாத்தையும் தூக்கி பிளாக்மெயில் பண்ணி சல்லி கேட்கிறது, இதெல்லாம் நடக்குது. பொய்யர்கள் உருவாகி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க எலர்ட் ஆயிப்போம். சென்ற கிழமை ஒருத்தரை சந்திச்சேன். அவர் முக்கியமான ஒருத்தர், அவர் ஆபீஸ்ல இருக்கிறவர். அவருக்கு கால் அடிக்கடி வார, நாங்க டயலாக் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு இவ்வளவு ஆஃபர் இருக்குது, உங்களோட இந்த நம்பரை தாங்களே, உங்களோட இந்த கோடை தாங்களே கேட்கிறாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லிங்க் வருகிறா டயலாக்ல உங்களுக்கு ஃப்ரீ, இதுக்கு போங்க. போனீங்க உங்களோட எல்லாத்தையும் எடுத்துருவார்கள். அல்லாஹ் இயற்கையாக உருவாக்கினதை மாத்தேலா. சூரியன் சுத்தி கொண்டு அந்த இடத்தை எங்களுக்கு மாத்தேல முடியல. மனிதன் செயற்கையாக உருவாக்கினதுல கலவை இருக்குது, அந்த கலவையும் படித்து கொடுக்கிறார்கள். நாங்க எல்லாத்தையும் எங்கள்கிட்ட இருந்து பொய்யர்கள் எங்களை ஏமாத்தி நிறைய வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால நாங்க அல்லாஹ்க்காக வேண்டி வாழுவோம், நாக்க பேணிக் கொள்ளுவோம். இந்த நாக்கால குடும்பத்தை பிரிக்கை மேலும் சேர்க்கை மேலும், மனைவியோடு சேர்ந்து வாழ மேலும் பிரிந்து வாழ மேலும், நண்பர்களை பிரிக்கை மேலும் சேர்க்கை மேலும், ஊர சேர்க்கை மேலும் பிரிக்கை மேலும் இந்த நாக்க நல்லதுக்கு பாவிப்போம். அல் இஸ்லாம் ஒரு முஸ்லிமாக வாழுவோம், சிறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு போவோம். என்னால் எவ்வளவு நன்மையை நாமால செய்யலவோ செய்வோம், எங்களுக்கு செய்வோம், மற்றவங்களுக்கு செய்வோம். சுவர்க்கத்தை அடையக்கூடிய கூட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ், செஞ்ச தப்பு தவறுகளை மன்னித்திரியா அல்லாஹ், பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யாருடைய பெற்றோர்கள் கபராளிகள் இருக்கிறாங்களோ அவருடைய கபர்களை சுவர்க்க பூஞ்சலை ஆக்கிரியா அல்லாஹ். யாருடைய பெற்றோர்களத்துல வாழ்றாங்களோ சுகமான வாழ்க்கையை நசிபாக்கிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு இபாதத்துல ருசியை தந்திரியா அல்லாஹ். எங்கட நாவ நல்லதுக்கு பாவிக்க தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். ஈபத்தை புறம் பேசுறத கோல் சொல்றதை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கட நாக்க திக்ருக்காக குர்ஆன் ஓதுறதுக்காக பயன்படுத்த தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். உடைய பத்தி பேசுறதுக்காக பயன்படுத்த தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த நாவினால நல்ல அமல்களை செய்ய தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். மௌத்தாகும் போது கலிமாவோட மௌத் தந்திரியா அல்லாஹ். மறுமையில எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்திரியா அல்லாஹ். வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.